ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 5 கடவுளை அடைதல். ஸ்ரீ சாயி ஹரிபாவ் உரையாடல். ஹரிபாவ் பந்த் தீக்ஷித், அதாவது காக்கா தீக்ஷித், உயர் ஆங்கில கல்வியை கொண்ட ஒரு நாகர பிராமணர். அவர் சாயியின் பாதங்களில் ஒன்றிவிட்டார். ஒரு தேனி ஒரு பூவுடன் ஒன்றியிருப்பது போலவே ஷீர்டியில் தங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தனது வீட்டு வளாகத்திற்குள் காலை தியானத்திற்காக அமர்ந்தபோது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. விட்டலின் உருவம் பண்டரிநாத் அவருக்கு முன் தோன்றியது. விட்டலின் அந்த உருவம் அவரது இரு கைகளையும் இடுப்பில் வைத்திருந்தார் மற்றும் அக்கழுத்தில் துளசி மாலை அணிந்த உருவம். இந்த உருவத்தை பார்த்து ஹரிபாவ் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தார். சாயியின் அருளால் நான் எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கிறேன் என்று கூறினார். இந்த வகையிலும் தகுதி பெறவில்லை என்றாலும் இந்த தரிசனத்தால் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இதைவிட விலை மதிப்பற்ற லாபம் அல்லது அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் பின்னர் இந்த விலை மதிப்பற்ற அனுபவம் திரும்ப கிடைக்கும் என்று நம்பலாமா? ஸ்ரீ சாயிபாபாவை தரிசனம் செய்ததற்காக தீக்ஷித் மஸ்ஜிதிற்கு மகிழ்ச்சியுடன் வந்தார். பாபா அவரிடம், காகா, இன்று நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி தெரியுமா? விட்டோபா பாட்டில் வந்து உங்களை நேரில் சந்திக்கவில்லையா? சாதுக்களின் இதய கார்மேக வண்ணன் பிரபஞ்சத்தின் ஆதாரம். அவரை விவரிப்பதில் வார்த்தைகள் செலவிழந்து நிற்கின்றன. இந்த வார்த்தைகளை கேட்ட தீக்ஷித் அவர் குனிந்து கை குவித்து, பாபா, உங்கள் அற்புதங்களை புரிந்து கொள்ள முடியாதவன். நீங்கள் மட்டுமே உங்கள் செயலை விளக்க முடியும். குழந்தைக்கு எது நல்லது அல்லது கெட்டது என்பது அம்மாவுக்குத்தான் தெரியும். எங்கள் நன்மை என்ன என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். நான் உங்கள் குழந்தை. நான் ஏன் உங்களை வேண்ட பிரார்த்தனை செய்கிறேன்? நான் தொடர்ந்து உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் போதும். இதற்காகத்தான் நான் பிரார்த்தனை செய்கிறேன். நான் விட்டோபா பாட்டீலை சந்தித்தேன். இது உங்கள் செயல். கைப்பாவையின் அழகை புகழ்ந்து பேசுவதில் அந்த நபரை மறந்துவிடக்கூடாது. அதாவது கயிறுகளையும் கட்டுப்பாடுகளையும் இழுத்து பொம்மைகளின் செயலை வழிநடத்துவார். நீங்கள் ஒரு நிபுணர், சூத்திரதாரி, மந்திரவாதி, கடவுள். உண்மையிலேயே உங்கள் கைகளில் ஒரு பொம்மை உங்கள் விருப்பப்படி நடனமாட வேண்டும். உங்கள் படிவம் எல்லா இடங்களிலும் உள்ளது. நீ, ஓ அம்மா, எல்லாவற்றிலும் இந்த வடிவத்தை, அதாவது மாவ்லியின் ரூபத்தை எனக்கு காட்டுங்கள். இதை தவிர வேறு எதுவும் நான் உங்களிடம் கெஞ்சவில்லை. சாய் மகராஜ் பதிலளித்தார், காகா, அது இன்னும் சிறிது நேரம் கழித்து நடக்கும். உங்கள் மனம் கலங்க வேண்டாம். ஹரிபந்த் தீக்ஷித்துக்கு நானா சாஹேப் சாந்தோர்கர் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அவர் நினைத்தார், இது குரு பக்தியின் பலன். சாய் கூறினார், குரு ஒருவரிடம் கருணை காட்டினால் அந்த நபருக்கு ஈஸ்வர தரிசனம் கிடைக்காதா? ஒரு மனிதன் கரும்புகளை ஏராளமாக நட்டிருந்தால் அது முதிர்ச்சி அடைந்த பிறகு அவன் கரும்பு சாற்றை பெற முடியவில்லையா? கங்கை கிடைத்தால் தண்ணீர் தேவைப்படுமா? குங்குமப்பூ கையில் இருந்தால் வாசனைக்கு குறைவு ஏது? அடுத்தது ஸ்ரீ சாயி மேகா உரையாடல். மேகா என்ற விவேகமான குஜராத்தி பிராமணர் இருந்தார். காயத்ரி புரசரணாவில் அதிகம் இணைந்தவர். அவரது தலைமுடி அனைத்தும் அவரது தலைக்கு மேல் ஒரு துணியால் கட்டப்பட்டிருந்தது. கட்டப்பட்டதன் மூலம் அவர் உயரமாகவும் திடகாத்திரமானவராகவும் வாட்டசாட்டமாகவும் இருந்தார். அவர் சிவா, ஹரஹரா என்று நாள் முழுவதும் ஜெபம் செய்வார். ஒவ்வொரு காலையிலும் அவர் குளிர்ந்த நீரில் குளிப்பார். அவரது உடலில் விபூதி பூசி ஒரு மான் தோலில் உட்கார்ந்திருந்தார். அவர் நல்ல சந்தனத்தை அரைத்து அவரது நெற்றியில் 3 படுகை வசமான கோடுகளை உருவாக்கினார். அவர் மற்றொரு ஜலந்திராவை போல, அதாவது சிவனைப் போல தோற்றமளித்தார். அவரது தவத்தின் ஆன்மீக வலிமை தெளிவாக தெரிகிறது. ஒரு நாளைக்கு 3 முறை அவர் ஸ்ரீ சாய்நாதனின் தரிசனத்திற்காக மஸ்ஜிதுக்கு சென்றார். ஒவ்வொரு முறையும் அங்கே சிவன் மட்டுமே அமர்ந்திருப்பதை கண்டார். ஆகையால் மேகா சாய்பாபாவின் பூஜையை செய்தார். வில்வ இலைகளை பயன்படுத்தி ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரித்தார் மற்றும் அவரது நெற்றியை பாபாவின் காலில் வைத்து வணங்கினார். இந்த மேகா தினமும் 5 மைல் தூரம் கோதாவரியை அடைந்து சாய்பாபாவின் குளியல் தண்ணீரை கொண்டு வருவார். மக்கள் அவரிடம் கேட்டபோது இந்த சாயி சிவன் என்றும் குளிப்பதற்கு வேறு எந்த நீரும் பொருத்தமானதல்ல என்றும் பதிலளித்தார். மேகாவில் அத்தகைய பக்தியை பார்த்த குருமூர்த்தி சாயி கிருபை கொண்டு அன்றாட வழிபாட்டிற்காக அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை கொடுத்தார். இது ஒரு சிறிய சரிதமே. சமர்த்த சாயி இதனால் அதிர்ச்சி அடையவில்லை அல்லது யாரும் அவரை எந்த வகையிலும் வணங்குவதை எதிர்க்கவில்லை என்பதை காட்ட இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது.
சாயியின் லீலைகள் புதுமையான நிகழ்வு. சைவர்களுக்கு அவர் சிவனாகவும், வைஷ்ணவர்களுக்கு அவர் விஷ்ணுவாகவும், முஸ்லிம்களுக்கு அவர் பர்வர்த்திகாராகவும் தோன்றினார். சாய்பாபா எல்லா நேரங்களிலும் அவருடன் ஒரு செங்கல் வைத்திருந்தார். அவர் அதன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அதை தனது உயிருக்கு மேலாக மதிப்பிட்டார். தினமும் அவர் இரவில் படுக்கைக்கு சென்றபோது அதை தனது அருகில் வைத்து தலையணையாக பயன்படுத்தினார். ஒரு நாள் சாந்தோர்கர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் கைகளை குவித்து கூறினார், பாபா, இந்த செங்கல் மீது உங்கள் தலையை வைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு தலையணையை வழங்குவேன். பின்னர் மகாராஜ் நானாவிடம், நீங்கள் 1,00,000 தலையணைகள் செய்து தந்தாலும் இந்த செங்கலின் மதிப்பை அளவிட முடியாது. இந்த செங்கல் எனக்கு என் குருவின் பரிசு. என் அன்பான மனிதனே, இதன் மதிப்பு பிரபஞ்சத்தின் மதிப்பை விட பெரியது. இந்த செங்கல் எனது தியானத்தின் பொருள் மற்றும் எனது தியானமும் ஆகும். இந்த செங்கல் என் கண்கூடான வாழ்க்கை. இது உடைந்தால் என்னுடைய இந்த உடலும் இறந்துவிடும். குருவின் காலடியில் யாருடைய தலை இருக்கிறதோ அவனுக்கு துர்பாகியம் அல்லது விபத்துக்களால் பயம் இல்லை. நிழல் அல்லது இருளும் விலை மதிப்பற்றது. எனவே நான் தினமும் என் தலையை குருவின் காலடியில் வைக்கிறேன். அதாவது செங்கல் மீது என் தலை அதன் அடையாளமாக. தினமும் காலையில் நீங்கள் பலருடன் வந்து என் காலடியில் விழுவீர்கள். அந்த வணக்கங்களை என் குருவுக்கு அர்ப்பணிக்கிறேன் அல்லது மாற்றுகிறேன். எனவே கோதாவரி கடலின் நீரை மீண்டும் கடலுக்கு திருப்புவது போல இந்த செங்கல் மீது நான் தலையை வைப்பது சரியானது. இதை கேட்ட சாந்தோர்கர் உணர்ச்சியுடன் துடித்து போனார். செங்கல் முன் சிரம் பணிந்தார். ஹே சாயி, தாங்கள் கடவுளே, குருவின் பாதங்களில் சிரம் பதித்து வணங்குவதின் மகிமையையும் இந்த செங்கலின் மேன்மையையும் எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். இதன் அடுத்த பகுதியில் ஸ்ரீ சாயி மௌல்வி சாஹேப் ரத்தன்ஜி உரையாடலை காணலாம். ஸ்ரீ சாயே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.